Hello all, Christmas hamper orders பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து ப்ரௌனீஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து ஒயிட் சாக்லேட் கனாஷ் ட்ரிசில் பண்ணி எடுத்துக்கலாம். செகண்ட்லி கிறிஸ்மஸ் ட்ரீ மேக் பண்ணுறதுக்கு விப்பிங் க்ரீம் பீட் பண்ணி பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ விப்பிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட வெனிலா ஸ்ட்ராபெரி க்ரீம் கேக்கை வந்து இந்த ப்ரிசைஸாக கட் பண்ண கோனில் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து நம்மளோட ஸ்பஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் லேயர் வந்து நம்மளோட ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஆட் பண்ணதுக்கப்புறமா க்ரீம் ஆட் பண்ணி டாப் லேயர் வந்து திருப்பி நம்ம வந்து ஸ்பஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே ப்ராசஸ் வந்து நம்ம திருப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி க்ரீம் க்ரஷ் திருப்பி வந்து நம்மளோட ஸ்பஞ்ச் ஆட் பண்ணி அதை சீல் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக நம்மளோட கோன் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலாக நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ கோன்ஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து கனாஷில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் க்ரீன் ஃபுட் கலர் ஆட் பண்ணி ஸோ இந்த கோனில் ஃபுல்லாக நம்ம கோட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு வந்து பைப் பண்ணுறப்போ எந்த ஒரு ஸ்பேஸ்லேயும் வந்து அந்த கோனோட கலர் தெரியாமல் இருக்கிறதுக்காக கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து நம்மளோட ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒயிட் சாக்லேட்டில் டிசைன் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து ஒரு கார்னர் ஆஃப் த ப்ரௌனியில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு செகண்ட் வந்து அந்த சைடு லெஃப்ட் சைடு ஆஃப் ப்ளேஸில் வந்து நம்ம வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ கோன் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செகண்டாகவும் அதே மாதிரி நம்மளோட ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ் ப்ளேஸ் பண்ணியாச்சு. அண்ட் நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ கோன் ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இது ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து லீஃப் நாசல் யூஸ் பண்ணி பைப் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து லீஃப் நாசல் மாதிரி பைப்பிங் பேக் கட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா கொஞ்சம் ஒரு மெல்ட்டி ரன்னி கன்சிஸ்டன்சியில் பண்ணணும். அண்ட் அடுத்து வந்து நம்மளோட ஒயிட் சாக்லேட் கோகோனட் சீஸ் கேக் தான் இருக்குது. ஸோ இது மேக்கிங் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஸோ அந்த ஸ்னோமேனையும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட குட்டி குட்டி எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்னோமேன் மேக் பண்ணுறதுக்கு நோஸ், ஐஸ், ஹேட், ஸ்கார்ஃப் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவாக காமிக்கிறதுக்கு மேலே வந்து ஸ்டார் அண்ட் குட்டி குட்டி ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரெட், கோல்ட் அந்த மாதிரி காம்பினேஷன்ஸில். மேக் ஷூர் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் வைப் இருக்கிற மாதிரி பார்க்கணும். அண்ட் இது எல்லாமே நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி எல்லாம் அசம்பிள் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஹேம்பர் இப்படி தான் இருக்குது. ஸோ சூப்பர் க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒரு கிறிஸ்மஸ் ஹேம்பர் வந்து இதில் இருக்குது. லைக் ப்ரௌனீஸ், ஒயிட் சாக்லேட், சீஸ் கேக், ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ், அப்புறம் நம்மளோட க்ரீம் கேக் எல்லாமே இருக்குது. ஸோ ஓவராலாக நம்மளோட 3 ஆர்டர்ஸையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் சில பேர் வந்து மதுரைக்கு வெளியில் அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. அண்ட் ஆல்சோ வந்து இது மெயின்லி நம்ம இன் அண்ட் அரௌண்ட் மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ வந்து டெலிவரி வந்து மதுரைக்குள்ளே வந்து அவைலபிள். அண்ட் இந்த க்ளோப் வந்து ஃபைனலாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து க்ளோப் வந்து ப்ளேஸ் பண்ணுறப்ப மேக் ஷூர் நமக்கு வந்து எந்த ஒரு எலமெண்ட்ஸ்லையும் கிளாஷ் ஆகாமல் ப்ளேஸ் பண்ணணும். அண்ட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறப்ப மேக் ஷூர் நீங்கள் ரொம்ப அதில் ப்ரெஷர் போட்டு ஓப்பன் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராலாக நம்மளோட ஹேம்பர்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு. அண்ட் திஸ் இஸ் ஹவ் நம்மளோட பேக்கிங் வந்து இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல் இன் ஓப்பனிங் த பேக்கேஜிங். இது எல்லாமே சீல்டாக தான் இருக்கும். தேங்க்யூ ஆல்.